ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அடுத்ததாக நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எமது இனிய நண்பரும் நல்ல நீண்ட நெடிய பாரம்பரியத்துக்குரிய ஜோதிடத்திற்கு அனுபவத்திற்குரிய சொந்தக்காரர் அருமைமிகு நண்பர் விஎன் தனக்கோடி அவர்களை எதிரிடை நட்சத்திரங்கள் சார்பாக தலைப்பின் கீழ் பேச வருமாறு உங்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதலில் எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கிக் கொள்கிறேன். ஒவ்வொரு மீட்டிங்லையும் நான் போகிறப்போ சொல்கிறது உண்டு. ஐயா சொன்னார், சுந்தரையா, அந்த குழந்தைகள் பற்றி. அதாவது ஜாதகம்தான் தலையெழுத்து அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நம்ம ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறோம், அதுதான் தலையெழுத்தாக மாறுது. அதுக்கு என்ன ஆதாரம்? நம்ம அது சொல்லணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் ஆதாரம். நம்ம பார்க்குற ஜாதகத்தில் அப்பாவோட ஜாதகத்தை மட்டும்தான் பார்க்கணும். நான் சொல்கிற விதியை அம்மா ஜாதகத்தில் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆணுக்குத்தான் கல்யாணம், பெண்ணுக்கு கல்யாணம் இல்லை. திருமணம் என்பது பெண்ணுக்கு இல்லை. ஏன்னா பெண் என்பவள் தாரை வார்த்து தானமாக கொடுக்கப்படுபவள். அதனால் ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் எங்கே இருக்கார், அந்த இடத்த 1ன்னு வச்சுக்கிறோம். 1, 2, 3, 7, 10, 12 இந்த 6 இடங்கள் தான். அவருக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் சனி பகவான் அங்கே இருப்பார். நீங்கள் எத்தனை ஜாதகம் வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் சனி பகவான் எதா ஜாதகத்தில் வக்கரமாகவோ அதிசாரமாகவோ இருந்தால் ஒரு கட்டம் மாறி இருக்கும். சம்பந்தமே இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது டெஸ்ட் டியூப் பேபியாக தான் இருக்கும். இல்லைன்னா ஜாதகம் எழுதுனது தப்பாக இருக்கும். இதை நான் நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன், குரூப்பில் எல்லாம் கூட போட்டிருக்கேன் நான் இந்த சமாச்சாரத்தை. அது நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு எதிரிடை நட்சத்திரம் தான் பேச சொல்லியிருக்காங்க, அது பேசுவோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில விதிகள் எப்படின்னா அனுபவ விதிகள். இப்போ நம்ம குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறோம். குரு பார்த்தால் கோடிகளில் தான் நன்மை. நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரோ அது 5, 7, 9ஆம் பார்வைகள் படும் இடம். அந்த லக்கணத்துக்கு என்ன பாகவமாக வருதோ அந்த பாகவ உறவுகளோட பிரச்சனை இருக்கும். நீங்கள் எத்தனை ஜாதகம் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்கள் ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரோ அவர் பார்க்கக்கூடிய 3 பார்வைகள்லையும் உறவுகள் பாதித்திருக்கும். அது மாதிரி நான் எப்போ பேசினாலும் குரு வரை பாவின்னு தான் பேசுவேன். நான் குரு முழு சுபர்னு சொல்லவே மாட்டேன். எப்படின்னா குரு 6ஆம் திசையாக வந்தால் அவன் முடிஞ்சான், குரு பாதகாதிபதியாக வந்தால் அவன் முடிஞ்சான். அவரு நன்மைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி சனி பகவான் அரை சுபர். சனி கொடுத்தால் எவரை தடுப்பார்னு சொல்கிறோம் இல்லையா? அவரும் அரை சுபர் தான். அதையும் நீங்கள் கவனித்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்காருன்னு பாருங்கள். உங்கள் லக்கணத்துக்கு அது என்ன காரக உறவுன்னு பாருங்கள். அந்த காரக உறவு சம்பந்தப்பட்ட வீட்டில் ஒரு துர்மரணம் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஜாதகத்தில் சனி எந்த பாகவத்தில் இருக்கார், 5ஆம் பாகவத்தில் இருக்காருன்னா நம்ம குழந்தைகள் சம்பந்தப்பட்டது வந்துடும். அதே 10ஆம் பாகவத்தில் இருக்காருன்னா அந்த ஜாதகரோட மாமியார் வீட்லேயோ ஒரு துர்மரணம் நடந்திருக்கும். இது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எத்தனை ஜாதகம் பார்த்தாலும் இது அமைஞ்சே தீரும். அப்புறம் நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடும். எதிரிடை நட்சத்திரங்கள் என்ன செய்யும் அப்படின்னா,
ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு பலன்கள் நீங்கள் சொல்லியிருந்தாலும் அந்த பலனை முடிவு செய்யக்கூடியது எதிரடை நட்சத்திரங்கள் மட்டுமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் சாதாரணமாக நம்ம பலன் சொல்கிறப்போ இந்த கிரகம் இங்கே இருக்குது, இந்த கிரகம் இது நடக்கும்னு சொல்லுவோம், நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் எதிரடை நட்சத்திரத்தை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு முடிவாக சொல்லலாம். ஒரு காரியத்துக்கு உறுதியான முடிவு அப்படிங்கிறது இந்த எதிரடை நட்சத்திரத்தில் மட்டும்தான் நீங்கள் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் எதிரடையில் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஒரு திசா புத்தி நடக்குது அந்த ஜாதகருக்கு, திசா நடத்தக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திசைன்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி புத்தி நடக்கிற கிரகமும் நன்மை செய்யக்கூடியதாகவே இருக்கும்னு நம்ம பார்க்குறப்ப தெரியும். ஆனால் அந்த புத்தி நடக்கக்கூடிய கிரகம் எதிரடை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அந்த புத்தியில் எந்த நன்மையும் நடக்காது. திசா புத்தி திசாவையும் நன்மை செய்ய விடாது. இது வந்து 100% உண்மை. இப்போ நீங்கள் சூரிய திசை நடக்குது ஒரு ஜாதகருக்கு, அங்கே வந்து நமக்கு நல்ல புத்தி சந்திர புத்தி நடக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு பிரச்சனை இருக்கும். ஆனால் இப்போ ஒரு திசா நடக்கிறப்போ இப்போ தீய திசை நடக்குது. இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து பாதகாதிபதி திசை நடக்குது. ஆனால் அந்த பாதகாதிபதி திசையில் புத்தி வந்து நடக்கக்கூடிய கிரகம் எதிரடையில் நின்றுச்சுன்னா அந்த புத்தி முடிய வரைக்கும் பாதகத்தை அந்த கிரகம் செய்ய முடியாது. அதுக்கான கேரண்டி 100% நீங்கள் கொடுக்கலாம் ஜாதகத்தில். ஏன்னா இதெல்லாம் வந்து பராசுரர் முறை தான். ஆனால் இதை கண்டுபிடித்தவர் தயானந்த சரஸ்வதி சாமிகள். அது கோள்களின் கோலாட்டத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் இந்த எதிரடை நட்சத்திரத்தை பற்றி முழு டீட்டெயில் நீங்கள் எடுக்கலாம். கோள்களின் கோலாட்டத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாசகன் வேதகன் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த பாசகன் வேதகன்லாம் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தத்தில் நீங்கள் கண்டிப்பாக பக்காவாக பார்க்கணும். அதாவது செவ்வாய்க்கு புதன் வேதகன், புதனுக்கு செவ்வாய் வேதகன், இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் திருமண பொருத்தத்தில் கண்டிப்பாக பார்க்கணும். மற்றதெல்லாம் கூட ஒன்று தான் வரும். இவங்க ரெண்டு பேரும் மொத்தத்தில் வேதகர்கள் ரெண்டு பேரும். அப்போ இந்த மேசம் விருச்சிக லக்கணக்காரருக்கு மிதுனம் கன்னி லக்கணக்காரரை சேர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்தே தீரும். சேர்த்தவே கூடாது. அதே மாதிரி கன்னி லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு உள்ளவங்கள இங்கே விருச்சிக லக்கணத்துக்கோ மேச லக்கணத்துக்கோ சேர்த்தக்கூடாது. சேர்த்துனீங்கன்னா அந்த டைவர்ஸ் வரைக்கும் கூட கொண்டு போயிடும். இவங்க ரெண்டு பேரும் தனக்குத்தானே வேதகர்கள். மற்றதில் பார்த்தீங்கன்னா கூட இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சூரியனுக்கு குருவுக்கு சூரியன் வேதகனாக வருவார். அப்படி பார்க்குறப்போ சிம்ம லக்கணக்காரருக்கு தனுசு லக்கணக்காரையோ மீன லக்கணக்காரையோ சேர்த்தக்கூடாது. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு திருமணப்புறத்தில் கொண்டு போனோம்னா 100% பக்காவாக நிற்கும் அந்த திருமணம். அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கலாம். இந்த பாசகன் வேதகன் சமாச்சாரத்தையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே வரீங்க எங்கள் எதிரடை நட்சத்திரத்துக்கு. எல்லா பொருத்தமும் இருக்கும். ஆனால் ஜென்ம நட்சத்திரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரடையில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்தக்கூடாது. சேர்த்துனீங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போகும். அது ஒருத்தரோட ஜென்ம நட்சத்திரம் இன்னொருத்தரோட ஜென்ம நட்சத்திரமும் எதிரடையில் வரக்கூடாது. இது இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் கூடாது, அந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் வரக்கூடாது. இதையும் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும். திருமண பொருத்தம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிற மாதிரி 7ஆம் அதிபதியை பார்க்கணும், 2ஆம் அதிபதியை பார்க்கணும். ஏன்னா குடும்பம் நல்லா இருக்குமானா 2ஆம் அதிபதியை பார்க்கணும். இவங்க நல்லா இருப்பாருங்களா அப்படிங்கன்னா 4ஆம் அதிபதியை பார்க்கணும், சுகஸ்தானம். 7ஆம் அதிபதியை பார்த்தா தான் இவங்க பொருத்தமாக ஓடுவாங்களான்னு தெரியும். 9ஆம் அதிபதியும் பார்க்கணும். அப்போ தான் பாக்கியஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். 10ஆம் இடத்தையும் பார்க்கணும். ஏன்னா மாமியார் ஸ்தானம், அங்கே மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரச்சனை வருமா அப்படிங்கிறதுக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கணும். 3ஆம் இடம்ங்கிற ஐயா சொன்னார், அதாவது தைரிய வீரிய ஸ்தானம், அதுதான் ரொம்ப முக்கியம். அது தைரிய வீரிய ஸ்தானத்தை தாண்டி மாமனார் ஸ்தானமும் அதாக தான் ஒர்க் பண்ணுது.
அப்போ அங்கே மாமனார் மருமகன் பிரச்சனை வராமல் இருக்கணும்னாலும் அதையும் பார்த்துடணும். லக்கணம் கெட்டு போனால் மொத்ததும் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த 5-6 விஷயத்தை திருமண பொருத்தத்தில் ரொம்ப சீரியஸாக பார்த்தே ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய பொருத்தங்கள் எல்லாமே சரியாக வரும்னு சொல்லலாம். ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த எதிரடை நட்சத்திரத்தில் பாருங்கள், நான் ஒரு குறிப்பு கொடுக்குறேன், முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் எதிரடியில் வரும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு குறிப்பு கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து நோட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து மெதுவாக பார்த்துக்கலாம். அதாவது சூரியனுக்கு 12 நட்சத்திரம் எதிரடியில் வரும், சந்திரனுக்கு 7 நட்சத்திரம் எதிரடியில் வரும், செவ்வாய்க்கு 5 நட்சத்திரம் எதிரடியில் வரும், புதனுக்கு 4 நட்சத்திரம் எதிரடியில் வரும், குருவுக்கும் சுக்கிரனுக்கும் 3 நட்சத்திரம் எதிரடியில் வரும், ராகுவுக்கும் கேதுவுக்கும் 2 நட்சத்திரங்கள் எதிரடியில் வரும். இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, திருமண பொருத்தம் பார்த்தாலும் சரி, ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறப்ப கூட நம்ம திசா புத்திகளை பார்த்து பலன் சொல்கிறப்போ ஒன்றுக்கு ஒன்று எதிரிடல் நிற்கிதா அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா பக்காவாக பலன் சொல்லலாம். அந்த புத்தி நல்லா இருக்கும். நம்ம சொல்லுவோம் இந்த திசா புத்தி நல்லா இருக்கணுங்க, இல்லைங்க அவன் கஷ்டமா. அப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக அந்த புத்தி எதிரடையில் போய் நின்றுடுக்கும். திசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு எதிரடையில் புத்தி போய் நின்றுருக்கும். அப்போ அந்த திசா நல்லது நடத்த விடாது. அதை மட்டும் க்ளீனாக பார்த்துக்கணும். ஏன்னா இதுக்கு உதாரணமாக சொல்ல போனால், எனக்கு சனி திசை சுக்கிர புத்தி, எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுக்கு ஒன்று எதிரடையில் நின்றுச்சு. அப்போ எனக்கு கொஞ்சம் அதில் பிரச்சனை வந்துச்சு. இதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கான உஷாராக நாங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம உஷாராயிடுறோம். அது வேறு சமாச்சாரம். அதாவது சூரியனுக்கு 12 நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அப்படியே நோட் பண்ணிக்கங்க. சூரியன் நிற்கும் நட்சத்திரம் எதுவோ, சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு 5, 7, 8, 10, 12, 14, 15, 18, 21, 22, 23, 27 இந்த 12 நட்சத்திரங்களும் சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு எதிரடியில் வரும். நம்ம எப்பவுமே அதை கவனிச்சுக்கணும். எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார் சூரியன், அந்த நட்சத்திரத்துக்கு எதிரடியில் கணக்கு போடணும். இந்த 12 நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ அப்பா மகன் பிரச்சனையை கண்டுபிடிச்சிடலாம். இந்த எதிரடியில் ஒன்றுக்கு ஒன்று நின்றுது அப்படின்னா 5ஆம் பாகம் எப்படி இருக்குது, இல்லை அப்பனோட ஜென்ம நட்சத்திரமும் மகனோட ஜென்ம நட்சத்திரமும் எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குமா இல்லையாங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு இது வந்து பக்காவாக. அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜாதகத்தில் பலனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா எதிரடை நட்சத்திரத்தில் தான் வைக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு 7 நட்சத்திரம், அதுவும் அப்படி தான். சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அதிலிருந்து 3, 5, 7, 8, 12, 18, 25 இந்த 7 நட்சத்திரங்கள் சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு எதிரடையில் வரும். அதையும் நீங்கள் கவனமாக, அது எங்கே நிற்கிது, அது எத்தனாவது நட்சத்திரங்கள் கணக்கு போட்டு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு 5 நட்சத்திரம் வருது. செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அதுக்கு 5, 11 இல்லை சாரி மாற்றிட்டேன். அதாவது 3, 7, 10, 15, 21 இந்த 5 நட்சத்திரங்கள் வந்து செவ்வாய்க்கு நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு எதிரடியில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 நட்சத்திரம், புதன் நிற்கும் நட்சத்திரத்துக்கு எதிரடையில் 5, 11,
21, 22 இந்த 4 நட்சத்திரங்கள் அதுக்கு எதிரடியில் வரும். அதே மாதிரி குருவுக்கு எதிரடியில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். அதாவது குரு நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு 6, 7, 9 இந்த 3 நட்சத்திரம். அதே மாதிரி சுக்கிரனுக்கு எதிரடியிலையும் 3 நட்சத்திரம் வரும். அது பார்த்தீங்கன்னா 20, 22, 24. அது மாதிரி ராகு கேது இவங்க 2 பேர்த்துக்கும் 2 நட்சத்திரம் வரும். ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு 20, 22. அதே மாதிரி கேது நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் 20, 22. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு சார்ட் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும் பார்க்குறதுக்கு. இந்த ஒவ்வொரு நட்சத்திரமே இப்போது நம்ம பார்க்குறோம். ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மகனுக்கும் பிரச்சனை இருக்குது தீருமா அப்படின்னு அவங்க கேட்க வராங்கன்னா ஜென்ம நட்சத்திரங்கள் எதிரிடல் நின்று அந்த பிரச்சனை தீராது. அவன் 2 பேரும் பிரிஞ்சே போய் ஆகணும். அதே மாதிரி 5ஆம் அதிபதி போய் எதிரடியில் நின்ட்டார். சூரியனுக்கு எதிரடியில் 5ஆம் அதிபதி போய் நின்ட்டார் அப்பா ஜாதகத்தை. இதோ ஒரு ஜாதகத்தை அப்பா ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா சூரியனுக்கு எதிரடியில் 5ஆம் அதிபதி நின்ட்டார் ஆகணும். அவரோட பையங்கள்னால அவருக்கு பிரயோஜனம் இருக்காது. அதே மாதிரி பையன் ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதையே பார்த்துக்கலாம் நீங்கள். ஏன்னா அப்பாவுக்கு இருக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். 9ஆம் இடத்துக்கு எதிரடை நட்சத்திரத்தில் அவர் ஜென்ம நட்சத்திரம் வந்துட்டாலும் அங்கேயும் பிரயோஜனப்படாது, பிரிவினை வந்தே தீரும். இதை நீங்கள் ரொம்ப சூடாக சொல்லலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கலான்னாக்கா ஜென்ம நட்சத்திரம் இப்போ நம்ம வந்து சூரியனுக்கு பார்க்குறோம். சூரியனுக்கு எதிரடையில் லக்னம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் கண்டிப்பாக குழப்பவாதியாக இருப்பான், அவனால் எதையுமே செய்ய முடியாது. அதே மாதிரி சூரியனுக்கு எதிரடையில் லக்னம் மாந்தி கேது 3 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் வந்து இவருக்கு எந்த சப்போர்ட்டுமே இருந்திருக்காது. இவரால் வந்து அவங்க குடும்பத்திற்கும் எந்த பிரயோஜனமும் இருந்திருக்காது. இவர் வந்து சரியான பாவம் செய்த ஜாதகம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். அதாவது மாந்தி கேது லக்னம் இவங்க 3 பேர் வரணும். அதாவது எந்த கிரகத்துக்கு எதிரடையிலையும் லக்னம் மட்டும் வரவே கூடாது. லக்னம் எதிரடையில் வந்துருச்சு அப்படின்னா அந்த கிரகம் சார்ந்த பலன்கள் இவருக்கு குழப்பத்தை கொடுக்குமோ ஒழிய ஆதரவு கொடுக்காது. அதே மாதிரி பையன் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்குறோன்னா சூரியனுக்கு எதிரடையில் அந்த சனி பகவானோ இல்லை இந்த ராகு கேதுக்குள்ளே வந்துட்டா அவங்க கண்டிப்பாக 2 பேரும் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, பிரச்சனையாக தான் இருப்பாங்க. அவங்க நீங்கள் எல்லாத்தையுமே இதில் கொண்டு வந்து பார்க்கலாம். அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு இப்போ சனி பகவான் வந்து அங்கே நல்ல நிலைமையில் இருப்பார் அந்த ஜாதகத்தில், ஆனால் அவருக்கு தொழில் அமையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எதிரடியில் குரு பகவான் வந்திருப்பார். குரு பகவானுக்கு எதிரடியில் இல்லைன்னா சனி பகவான் வந்திருப்பார். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலே அமையாது. மீறி தொழில் செஞ்சாங்கன்னா அதில் பிரச்சனைகள் தான் இருக்கும். இந்த எதிரடை நட்சத்திரங்கள் அவ்வளவு சூப்பராக நீங்கள் வேலை செய்யும். இப்போ நம்ம வந்து சந்திரனுக்கு எதிரடியில் லக்னம் வந்துருச்சு, லக்னம் கேது வந்துட்டாங்கன்னாவே அந்த ஜாதகருக்கு அம்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லைன்னா அம்மாவால் பிரயோஜனம் இல்லைன்னு கூட சொல்லலாம். இதே நீங்கள் வந்து அதே மாதிரி செவ்வாய்க்கு எதிரடையில் லக்னம் அது இல்லாமல் உடன் பிறந்தவர்கள் நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா அவங்க சகோதரத்துக்குள்ளேயும் பிரச்சனை தான் இருக்கும். இதோட இன்னொன்று சொல்லலான்னாக்கா செவ்வாய்க்கு எதிரடியில் சூரியன் வந்துட்டார் அப்படின்னா அப்பா மகன் பிரச்சனை அங்கேயும் இருக்கும். அவங்களுக்கு சொந்த இடம் அமையறதுல பிரச்சனை இருக்கும். அதே செவ்வாய்க்கு எதிரில் புதன் வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாங்குகிற டாக்குமெண்ட் அத்தனையிலுமே பிரச்சனை இருக்கும். இந்த எதிரடை நட்சத்திரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு ஜாதகருடைய கொடுப்பினையை சொல்ல முடியும். இந்த ஜாதகருக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு கொடுப்பினையை சொல்ல முடியும். இந்த எதிரடை நட்சத்திரம் வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த கிரகம் அங்கே இருக்குது, இந்த கிரகம் சாரம் வாங்கியிருக்கு, ஒன்றுமே தேவையில்லை. எதிரடை நட்சத்திரத்தை மட்டும் போட்டுட்டிங்கன்னா அதை வச்சு ஜாதகரோட கொடுப்பினையை சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இந்த எதிரடை நட்சத்திரத்தில் விஷயம் இருக்குது.
கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து மந்திராச்சலம் ஐயாட்ட நான் படித்தது. மந்திராச்சலம் ஐயா தான் எனக்கு குரு. அது வந்து நான் ஒரு கிளாஸே போட்டேன் இந்த எதிரடை நட்சத்திரத்துக்காக. 2 கிளாஸ் போட்டு நடத்தினேன். 2லையுமே சொன்னேன், அவங்க ஜாதகத்தையே வாங்கி, குரூப்பில் இருந்தவங்க ஜாதகத்தை வாங்கி எதிரடை நட்சத்திரத்தை மட்டுமே வச்சுட்டு அவங்க கொடுப்பனை நான் சொன்னேன். 10 நாள் 10 ஜாதகம் போட்டு கொடுத்தேன் நான். 15 நாள் கிளாஸில் 5 நாள் இதை மட்டும் சொல்லிவிட்டு 10 நாள் 10 ஜாதகம் அவங்க குரூப்பில் இருந்தவங்க ஜாதகத்தை வாங்கி அவங்க கொடுப்பனை சொல்லியிருந்தேன் நான். அந்த அளவுக்கு நீங்கள் அந்த இதில் வந்து என்னென்னா தரவாக ஆகணும். கொஞ்சம் அதை போட்டு 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 பழக்கம் வந்தால் தான் கொடுப்பனை சொல்ல முடியும். உடனடியாக போட்டோன்னு கொடுப்பனை சொல்லலாங்கிறது முடியாது. கொஞ்சம் பழக்கம் வரணும். ஏன்னா லக்னம் சொன்னேன் நான், கிரகங்களுக்கெல்லாம் நான் எதிரடி சொன்னேன். ஆனால் லக்னத்துக்கு எதிரடி சொல்ல. ஆனால் லக்னம்க்கு ஒரு கிரகம் இருக்குது, ஒரு நட்சத்திர சாரம் இருக்குது. அதனால் அது வந்து எதிரடையில் வந்துடும். ஆனால் இந்த லக்னத்துக்கு ஏன் எதிரடை நட்சத்திரங்கள் இல்லை அப்படின்னா, லக்னம்ங்கிறது ஜாதகர். ஸோ ஜாதகருக்கு எதிரடையில் கிரகங்கள் வராது. கிரகங்களுக்கு எதிரடையில் தான் கிரகங்கள் வரும். ஆனால் கிரகங்களுக்கு எதிரில் ஜாதகர் வருவார். அதையும் நீங்கள் கவனித்து பார்த்துக்கணும். அதே மாதிரி மாந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாந்திக்கு எதிரடை நட்சத்திரங்கள் கிடையாது. ஆனால் மாந்தி மற்ற கிரகங்களுக்கு எதிரில் வருவார். ஏன்னா அவர் ஒரு சாரத்தில் நிற்கிறார் இல்லையா, அந்த சாரத்தையும் நீங்கள் கவனிக்கணும். இந்த மாந்தியை ரொம்ப கிளியராக பார்க்கணும். ஏன்னா ஒரு கிரகத்துக்கு எதிரில் மாந்தி வந்து உட்காண்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகம் வேலை செய்கிறதுக்கு வேலையே செய்யாது. அதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா. அந்த அளவுக்கு அது ஒர்க் பண்ணும். அதே மாதிரி லக்னம் வந்துச்சு அப்படின்னா அந்த கிரகங்கள் எந்த கிரகத்துக்கு எதிரில் வருதோ அது சார்ந்த குழப்பங்கள். நீங்கள் அந்த ஜாதகர் வந்து இப்போ நம்ம சொல்லுவோம், ஒரு ஜாதகத்தில் வந்து சனி பகவானுக்கு எதிரடையில் லக்னம் வருது, இல்லை 5ஆம் அதிபதிக்கு எதிரடையில் லக்னம் வருது அப்படின்னாவே அந்த குழந்தைக்கே ஏதாவது பிரச்சனை இருக்கும். அவருக்கு பிறந்த குழந்தைக்கே பிரச்சனை இருக்கும். அதனால் இவர் குழப்பத்தில் இருப்பார். நான் சொன்ன அந்த முதல்ல சொன்ன அந்த சனி பகவான் சொன்னேன் இல்லைங்களா, அது எங்கே இருப்பாருன்ட்டு, அந்த மாதிரி ஒரு குழப்பத்தையே கொண்டு வந்துட்டுருவார். இந்த நமக்கு பிறந்த பையனா அப்படின்னே குழம்பிடுவார் அவர். அந்த அளவுக்கு இந்த எதிரடை நட்சத்திரங்கள் வேலை செய்யும். இந்த பாசகாதிபதிகள்கிட்ட போயிட்டீங்கன்னாக்கா அதுவும் அப்படி தான். நீங்கள் திருமண பொருத்தம் பார்த்தாலும் சரி, இல்லை ஜாதகத்துக்கு பலன் சொன்னாலும் சரி, ஒரு பாதகாதிபதி போய் எந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு பார்க்குறத விட இந்த பாசகன் வேதகனில் இப்போ வந்து 7ஆம் அதிபதி வந்து தன் வேதகன் வீட்டில் போய் உட்காந்துட்டார் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆகாது. அது நீங்கள் பார்க்கலாம். திருமண தாமதத்துக்கு நம்ம எத்தனையோ காரணம் சொல்கிறோம், புனர்ப்பு தோஷம் சொல்கிறோம். அதே மாதிரி மெயினாக நான் என்ன சொல்லுவேன்னா, நான் இது வந்து நிறையா பேருக்கு இது நான் சொல்லியிருக்கேன், சூரியனுக்கும் சுக்கிரனுக்குமான டிகிரி வித்தியாசம். சூரியன் சுக்கிரன் புதன் 3 பேரும் நம்ம முக்கூட்டு கிரகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஆனால் சுக்கிரன் 48 டிகிரி வரைக்கும் விலகி போவார். இது எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அந்த முக்கூட்டு கிரகம் எப்படி அவ்வளோ தூரம் விலகுன்னா ஒரு கட்டம் தாண்டி போகுது சுக்கிரன். இவர் 45 டிகிரிக்கு மேலே விலகிட்டார்னா அந்த ஜாதகருக்கு திருமணமே கிடையாது. ஆனால் இதில் நடுவில் வேற கிரகம் வரக்கூடாது. இதை வந்து நிறைய மீட்டிங்கில் நான் பேசிட்டேன். நிறையா பேர் என்னை கேள்வி கூட கேட்டிருக்காங்க. அதில் இதுக்கு நடுவில் வேற கிரகம் வந்துச்சுன்னா பலன் மாறிடும். சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் டைரெக்டாக 45 டிகிரி விலகணும். விலகிட்டால் அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை. நீங்கள் பார்த்துக்கலாம். நடுவில் ஒரு கிரகம் வந்துருச்சு அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் மாறிடும். நடுவில் குறுக்க வந்ததுனால திருமணம் ஆகிடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுக்கும் சுக்கிரனுக்குமான டிகிரி 35 டிகிரி வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக 35 வயசில் தான் கல்யாணம். 35 to 40, 35 வயசுக்கு மேலே தான் கல்யாணம். என்ன பண்ணாலும் கல்யாணம் ஆகாது. ஆனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நடுவில் வந்து வேறு கிரகம் வரக்கூடாது. டைரெக்டாக இவங்களுக்குள்ள வித்தியாசம் வரணும்.
அப்போ தான் இது நடக்கும். 40 டிகிரி இருக்கவங்களுக்கு இந்த டைரெக்டாக வித்தியாசம் 40 டிகிரி இருக்குன்னா அவங்களுக்கு கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு திருமணமாகி டைவர்ஸ் ஆன பொண்ணு தான் கல்யாணம் பண்ண முடியும். டைரெக்டாக முதல் தாரம் அமையாது, ரெண்டாவது தாரமாக, அதாவது ஒரு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்க அதாவது ஒரு சில டைமில் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த பொண்ணை கூட கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 40 டிகிரிக்கு மேலே இருந்து 45 டிகிரிக்கு உள்ளே வந்துச்சுன்னா, 45 டிகிரிக்கு மேலே வரப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக கல்யாணம் கிடையாது. நீங்கள் இது பார்த்துக்கலாம், நீங்கள் யாரோ எதில் வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சொல்லுவோம், 7ஆம் அதிபதி அதாவது 5ஆம் அதிபதியும் கூடி 7ல் இருந்தால் அது திருமணத்தில் பிரச்சனை வரும்னு சொல்லுவோம். ஆனால் இதை வந்து நீங்கள் எதிரடை நட்சத்திரங்களில் கொண்டு போனீங்கன்னா 2 பேரும் சாதகதாரையில், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பாக உட்கார்ந்தாங்க, எதிரிட வரல அப்படிங்கிறப்ப அது பிரச்சனையே வர்றதில்லை. நானும் ஜாதகத்தில் பார்த்துருக்கேன். அந்த எதிரிடை வந்து நடக்க வேண்டிய பலனை மாற்றி கொடுக்கும். அதுதான் எதிரிடை. ஒரு ஒரு திசா புத்தி நடக்குது, நல்லது நடக்குமா? எதிரிடையில் புத்தி நின்றுச்சுன்னா நல்லது நடக்காது. அதே மாதிரி கெட்டது நடக்கணுமா திசாவில், அந்த புத்தி எதிரிடையில் நின்றுட்டா கெட்டது நடக்காது. இதை நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் என்னை கூப்பிடலாம், நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடலாம். அதே மாதிரி இந்த பாசகன், வேதகன், காரகன், போதகன், இது வந்து நீங்கள் இந்த கோள்களின் கோலாட்டம் புக்கு வாங்கி படிச்சிங்கன்னா அதில் எல்லாமே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே நம்ம நினைக்கிறத விட அதில் பலன்கள் துல்லியமாக இறங்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போது சுக்கிரனுக்கு சனி வேதகன். இப்போ நாம் சொல்லுவோம் சுக்கிரன் வந்து மகர ராசியில் போய் உட்காந்துட்டார் அப்படின்னா அது வேதகன் வீடு ஆகிடும். அந்த வேதகன் வீட்டிலிருந்து அவர் பலன் கொடுக்குறாருன்னா அங்கே வந்து நல்ல பலன் இருக்காது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், சனியும் சுக்கிரனும் நண்பர்கள் அப்படிங்கிறோம். அந்த வேலை அங்கே நடக்காது. அதுவே சனி கும்பத்தில் உட்கார்ந்தாருன்னா ஓரளவுக்கு பலன் கொடுப்பார். ஏன்னா கும்பம்ங்கிறது வந்து ஒரு ரகசியம் நிறைந்த இடம். அந்த இடத்துல சுக்கிரன் வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா எதொன்றுக்குமே இப்போ குருவுக்கு வந்து வேதகனா சூரியன் வரார். இப்போ சூரியன் வரார் அப்படின்னா குரு வீட்டில் போய் சூரியன் உட்கார்ந்தாருன்னா அது வேதகன் வீடாகி போயிடும். அங்கேருந்து அவரால் பலன் கொடுக்க முடியாது. நம்ம திருமணத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போது அந்த பிஹெச்டி இதுக்கு இங்கேருந்து வாசுஸ்பதிக்கு நான் வந்து எழுதிட்டுருக்கேன். 50 வயசுக்கு மேலேயும் திருமணமாகாத ஜாதகங்கள் ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன். 25 ஜாதகமும் எழுதி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஜாதகங்கள் 65 வயசாயும் கல்யாணம் ஆகாத ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்க மாதிரி தான் அந்த ஜாதகத்தில் தெரியுது. ஆனால் அந்த 7ஆம் அதிபதி போய் வேதகன் வீட்டில் உட்காந்துட்டார். ஸோ அங்கே அது மைனஸ் ஆகிடுது. 2ஆம் இடமும் கெட்டு போகுது. கடைசியில் பார்த்தா இந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானமும் கெட்டு போச்சு. 7ஆம் அதிபதியும் போய் வேதகன் வீட்டில் உட்காந்துட்டார். அவங்களுக்கு திருமணம் ஆகலை. அப்புறமே வரிசையாக எடுத்து பார்த்தோம்னா 10ஆம் இடமும் அவுட்டு, 3ஆம் இடமும் அவுட்டு. என்ன பண்ண முடியும்? சுகஸ்தானம் நல்லா இருந்தால் கூட மாமனார் ஸ்தானமும் மாமியார் ஸ்தானமும் நல்லா இருக்கணும். அப்போ தான் இது, அதாவது 2ஆம் கல்யாணத்துக்கு போகிற ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் நல்லா இருக்கும், பாக்கியஸ்தானமும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாமனார் மாமியார் ஸ்தானம் கெட்டு போயிருக்கும். அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து கூட பிரிஞ்சு போயிடுவாங்க. திருமண பொருத்தத்தில் வந்து அவ்வளோ விஷயம் நம்ம பார்க்குறோம். ஐயா சொன்ன மாதிரி ஒன்னொன்னையும் திருமண பொருத்தத்தில் பொறுத்துக்கிட்டே போனோம்னா அது, அதாவது பரவாயில்லப்பா இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தால் கல்யாணமே பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில் ஒரு சிலது ஓகே சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுல தான் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வந்துடுது. அதே மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறப்ப கூட இந்த பிரச்சனைகள் வருது. இது நம்மெல்லாம் அன்னைக்கு பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அத்தை பையன் மாமன் பையன்ட்டு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இன்றைக்கி குடும்ப ஒற்றுமை இருந்தது. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் சமாளிச்சுக்கிட்டு அப்படியே வழி நடத்திட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாருமே படித்து வேலைக்கு போகிறாங்க. புருஷன் பொண்டாட்டியை மதிக்கணும், பொண்டாட்டி புருஷனை மதிக்கணுன்ட்டு ஒரு ரூலே வந்துருச்சு இப்போது.
அந்த மாதிரி வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தங்கள், அதாவது பாசகன் வேதகன் பொருத்தம், எதிரடை நட்சத்திர பொருத்தம், இதை கண்டிப்பாக பார்த்துருங்க. நம்ம ஐயா சொன்னால் ரச்சு பொருத்தம் இருந்தால் தான் அது தங்குனார். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா வஷ்ய பொருத்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். வஷ்ய பொருத்தம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆனால் வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க மேலே சந்தேகப்படுவாங்க. இவங்க எவ்வளோ தூரம் போனாங்க, இவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிற சந்தேகம் வரும். அதனால் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் வஷ்ய பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. வஷ்ய பொருத்தம் இருந்தே ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் வச்சு பொருத்தம் ஒன்று இருந்தாவே எல்லாத்தையும் சரி கட்டிட்டு போயிடலாம். ஆனால் இதையும் திருமண பொருத்தத்தில் கவனித்து பாருங்கள். இந்த எதிரடை நட்சத்திரத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க, நான் பதில் சொல்கிறேன். நான் ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போட்டு பார்த்து பண்ண முடிய சமாச்சாரமானு எனக்கு தெரியல. இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அந்த நம்பரை வச்சு அந்த கிரகத்தை எடுத்துக்கங்க. நீங்கள் இதுக்கு மேலே நிறையா பேச வேண்டியிருக்கிறதுனால என்னோடய உரையை இத்தனுடன் முடித்துக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீராம் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். எனது ஃபோன் நம்பர் 9364111294, அதாவது 93 64 11 12 94. வணக்கம். சிறப்பான முறையில் எதிரடை நட்சத்திரங்கள் பற்றி நீண்ட அருமையான ஒரு கருத்துரை வழங்கிய எமதினிய நண்பர், நீண்ட நாள் நண்பர் ஐயா தனக்கோடி அவர்களுக்கு இந்த சங்கத்தின் சார்பாக இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யும் பொருட்டு நமது சங்கத்தின் துணைத் தலைவர் திரு பொன் பாலசுப்ரமணியம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன்.